இங்கே ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க பையன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராரு. அங்கே இருக்க லேடி டாக்டர் உங்கள் அப்பா எங்கன்னு கேட்குறாரு. அவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்களுடைய பையன் இப்போ கோபமாக காரை ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு. அவங்க அம்மாவும் என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கு. நான் கொஞ்சம் நாள் இறந்துருவேனான்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த பாட்டி. அவரும் எதுவும் சொல்லாமல் கோபமாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. வீட்டுக்கு வந்ததும் அந்த பாட்டி என்னப்பா நடந்துச்சு, என்னப்பா டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டி ரொம்பவே எமோஷனலாக ஷாக் ஆகிட்டாங்க. இதை கேட்ட மருமகளும் ஏன் அபார்ஷன் பண்ணி கூட்டு வராமல் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 3 மாதம் தாண்டிக்கிறனால அபார்ஷன்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. இந்த பாட்டியோட பையனும் ரொம்பவே எமோஷனலாக அவங்க கிட்ட கத்தி வீட்டை விட்டு வெளில வரவெல்லாம் வச்சுக்காத, வீட்டுக்குள்ளே இருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சொல்லிடுறாங்க. இதனுடைய பொண்ணு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தது பாட்டி எங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டியை பார்க்க போனால் பாட்டியும் கர்ப்பமாக இருக்காங்க. அதே மாதிரி வயிறு இருக்கிறதுனால ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க வீட்டு மாப்பிள்ளை வரத்துக்குள்ளாரே பாட்டியை கூட்டிட்டு போய் தம்பி வீட்டில் விட்டுடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே கூப்பிட்டு போனால் தம்பி என்ன அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா அனாதாசத்தில் சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கேயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. பாட்டியும் காலையிலேருந்து கார்லேயே சுற்றிட்டு இருக்கோம்ப்பா, வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரோட பையன் யாரும் இல்லாத இடமா பார்த்து காரை நிறுத்திட்டு ரெஸ்ட் ரூம் போறீங்கன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுறாரு. அவங்களும் கேட்குறாங்க, நான் போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ளார நீ இருப்பியாப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவர் காலில் விழுந்து மன்னிச்சிடுங்கம்மா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை வச்சுட்டு அவங்கள அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறாரு. பாட்டியும் எமோஷனலாக அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவர் குடும்பம் எவ்வளோ முக்கியம்ன்றதை ஒரு ஸ்பீச்சாக கொடுத்துட்ருக்காரு. அங்கே இருக்க ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பாட்டிக்கிட்ட ஒரு துணிப்பையில் காசு வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த காசை தான் அந்த குழந்தை அவங்க கிட்ட கொடுக்கும். அந்த இல்லாத தம்பதிக்கு பாட்டியோட குழந்தைய தான் கொடுத்துட்ருப்பாங்க.